வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா JMS சந்திரமொழி ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஸோ கடந்த லக்னங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா? நல்ல கேள்வி. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, அதுல மிதனத்துக்கு மாதிரியே 8ஆம் இடம்னு சனி வந்துட்டாலே ஒரு பயம் இருக்கும் ஜென்ரலாவே. அதுலேயும் கடகத்துக்கு ஜென்ரலா எப்பவுமே கடகத்துக்கு யாருமே சனி நல்லவர்னு சொன்னதில்லை ஜோதிட உலகத்துல. ஆனா பாருங்க, கடகத்துல தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு, பூசம் இருக்கு, 5ஆம் இடத்துல அனுஷம் இருக்கு, 9ஆம் இடத்துல உத்திரட்டாதி இருக்கு. அதனால இவங்களுக்கு என்னன்னா பூர்வ ஜென்ம பலனை அனுபவிக்க பிறந்தவர்கள்னு எடுத்துக்கலாம். அதுலேயும் மெயினா சனி புள்ளியா விழுந்தவங்க, கடக லக்ன புள்ளி பூசத்திலேயோ அனுஷத்திலேயோ உத்திரட்டாதியிலோ விழுந்தவங்க, அந்த விட்ட கடனை தீர்க்கறதுக்காக பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. ஆமா, ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மகாரகன். அந்த காரகத்துவத்துல இந்த புள்ளியே லக்ன புள்ளியே அமையும் பொழுது நாம கர்மாவை கழிக்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கேன். இந்த பிறவியோட கர்மா முடியுது. அதாவது அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அப்படி பிறந்தா எவ்வளவு கஷ்டப்படணும். அப்ப லக்ன புள்ளி சனியா இருக்கும்போது நேர் 8ஆம் வீடு கும்பராசி. அப்ப என்னன்னா அவ்வளவு சுமையை சுமக்குறாங்கன்னு அர்த்தம். இவங்க கடக லக்னம் சனி புள்ளி, லக்ன புள்ளிக்கு அந்த ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நீங்க நம்ம சனியை கெட்ட கிரகம் அப்படின்னு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, பாவத்தை வச்சுதான் ரொம்ப பாதிப்பு பண்ணுமான்னு நிர்ணயம் பண்ணணும். பாவத்தை குறிப்பிடாம பெரிய பாதிப்புன்னு எடுக்கக்கூடாது. இப்ப நம்ம மற்ற லக்னத்தெல்லாம் பார்த்தோம். மிதுன லக்னத்துக்கு எடுக்கும்போது பணம் கொடுக்குற இடத்துல சனி வர்றாரு, அதனால பணம் கம்மியா கொடுப்பாரு, அவ்வளவுதான். அவர் வேற ஒன்றும் கெடுக்க மாட்டார். பணம் குறைக்கிறது அவர் வேலை இல்லை, ஆனா அவரே தான் பணம் கொடுக்கற கிரகமா இருக்கிறதுனால நமக்கு கம்மியா வரும். அதுதான் அதுல இருக்கிற உண்மை. இங்க இருக்கிற சர்க்கியூட் 1-5-9 இருக்கிறதுனால இது என்ன ஆகுன்னா, அடுத்தவங்க கிட்ட மக்கள் கிட்ட நம்மளுடைய அறிவு ஆற்றல் பயன்படுத்துற இடத்துல தெய்வ அனுகிரகம் வாங்குற இடத்துல சோட போயிடுவோம். கடுமையா உழைக்கிறோம், கடுமையா பாசம் வைக்கிறோம், நேசம் வைக்கிறோம், ஆனா பிரதிபலன் கிடையாது. ஒரு வஞ்சம் சூழ்ச்சி இந்த வலையிலேயே சிக்கிட்டு இருக்கிறது. இதுதான் சனியினுடையது. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாழ்ந்த தன்மை ஏற்படும், காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங். எப்பவுமே லக்ன புள்ளியில சனி கனெக்ட் ஆச்சுன்னா, இப்ப நீங்கெல்லாம் கூட பாரம்பரிய நிறைய பேட்டிகள் இருப்பீங்க. லக்னத்துல சனி நின்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் சொல்ற விஷயத்த லக்னத்துல சனி அப்படின்னா மந்தம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்க ஆக்ஷன் ரொம்ப டல்லா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேகம் கிடைக்காது. கடுமையா உழைக்கிறேன் ஆனா முன்னேற்றம் இல்லை. அதே மாதிரி கடுமையா நல்லா ஆழமா பாசம் வைக்கிறேன் ஆனா திருப்தி இல்லை. பூர்வீகத்துல பாத்தீங்கன்னா பெரிய பாரம்பரியம் சொல்றாங்க, இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்படியெல்லாம் தான் பதில் வரும். அதனால இந்த சனியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நீங்க ஆதிபத்தியத்தை மறந்துடுங்க. எனக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 7ஆம் இடம்னா 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னாலும் எடுக்கக்கூடாது. காரதூத்தை மட்டும் பிடிச்சிக்கணும். ஆமா, எல்லாமே சர்க்கியூட்டு தான். இப்ப சப்போஸ் இப்படிப்பட்ட சனி லக்னத்துக்கு 12ல மறைஞ்சாலோ, 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 4ஆம் இடத்துல இருந்தாலோ, 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 8ஆம் இடத்துல இருந்தாலோ பிரச்சனை. 4, 8, 12 சனி அமர்ந்தால் அந்த வில் பவர் கம்மியாகும். நம்ம ஓரளவுக்கு முயற்சி எடுத்து செஞ்சு ஜெயிக்கலான்னு போவோம், ஆனா அதுக்கு பிரதிபலனே கிடைக்காது. அந்த 4, 8, 12க்கு 1-5-9 ஓகே தானே? 4, 8, 12 பொட்டன்சியல் 1-5-9 இருந்தா ஓகே. 1-5-9 பொட்டன்சியல் 4, 8, 12 இருந்தா சிக்கிட்டோம். அப்ப தன் பாவத்துக்கு மறையுது, தன் பாவம் கெட்டு போச்சு. அப்ப இது என்ன பண்ணும், நமக்கு கடுமையான பாசம் வச்சு அதிருப்தி ஆகிறது, பூர்வீக இழந்து போறது, முன்னேற்றம் இல்லை. பெரிய படிப்பு படிக்க நினைச்சா படிக்க முடியாது. 8ல சனி இருந்தால் அந்த மந்த குணத்தினால பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியாது. அப்போ படிப்புலையும் கம்மியாகுது, நம்மளுடைய செயல்திறனும் கம்மியாகுது, ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும். இந்த கடக லக்னக்காரர்களுக்கு அந்த புள்ளி கரெக்டா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி, அதாவது பூசம்னு வச்சுக்கோங்க, அதுதான் பூசம்னு வந்துட்டாலே இங்க 2 தான் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். அப்ப புனர்வு பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான், ஒரு பாதம் மட்டும்தான் குரு.
மற்ற 4 பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு வில் பவர் கம்மி. ஆனா சனி அந்த நட்சத்திரத்துல 5ஆம் இடத்துல வலுத்துட்டாருன்னு வைங்க, 9ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நின்ட்டாருன்னு வைங்க, ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவாங்க. அப்படியே படிப்படியா உழைத்து முன்னேறிடுவாங்க. இப்ப நீங்க அரசியல் ரீதியில பாத்தீங்கன்னா பெரிய பிரபலமாகறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 20 வருஷம் பாடுபட்டிருப்பாங்க. அடிமட்ட தொண்டனா இருந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்பெல்லாம் டக்கு டக்குன்னு மேல வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது கடுமையான ஒரு கீழ்த்தரத்துல இருந்து மேல வர்றதுக்கு அந்த சனி உதவுறாரு. அது உழைப்புக்கு தான் பலன் கொடுப்பாரு, டக்குன்னு தூக்கி கொடுத்துட மாட்டார். அதுல வந்து இப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம். அப்ப புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருந்தா கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பதில் எடுக்கணும். ஏன்னா 5ஆம் இடமும் விசாக 4ஆம் பாதம் வந்துடும், 9ஆம் இடம் பூரட்டாதி 4ஆம் பாதமா வந்துடும். அப்ப இவங்களுக்கு வந்து தெய்வீக ஆற்றல் உண்டு, குருவனுடைய தத்துவம், பாக்யாதிபதிய குரு. அப்ப குரு சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் இவங்களுக்கும் உண்டு. ஒரு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போறது, தர்ம சிந்தனை, இதெல்லாமே கொடுக்கும். இப்ப இதுல சனியினுடைய பங்கு என்ன? இப்ப நம்ம டாபிக் சனி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, சனியினுடைய பங்கு, சப்போஸ் இந்த சனி குருவோட சம்பந்தப்பட்டால் நமக்கு அந்த 159 பாசிட்டிவா மாறிடும். அதாவது இவங்க குருவும் சனியும் கன்ஜக்ஷன் ஆனா ஒரே பாதத்துல இருந்தாதான் கன்ஜக்ஷன். என்னுடைய சிஸ்டத்துல ஒரு புள்ளியில ஒரு பாதத்துல சேரணும், ஒரு கட்டத்துல சேர்ந்தா அது கிடையாது. ஒரே பாதத்துல சேர்ந்தா அப்பதான் அம்சத்துல சேர்ந்து விடும். அப்படி இருக்கும் பாத்துரும். ஆமா, அப்படி இருக்கும்போது குரு சனி சேர்ந்தா ஆன்மீகத்துல வெற்றி பெறுவாங்க. நிறைய பேருக்கு குருவும் சனியும் ஆன்மீக கிரகமா மாறும். இப்ப நிறைய கார்பரேட் லெவல்ல ஆன்மீகத்தை வளர்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குரு சனிங்கிறது. அப்ப பல்கா ஒரு மக்கள் தன் பின்னால வர்றதை பார்க்க முடியும். அப்ப இந்த சனியை வந்து எப்படி 12ல இருந்தா அந்த இது வராது. இப்ப நம்ம மிதனத்துல போய் 12ல, அதுவும் ராகு சாரத்துல மாட்டிடுச்சுன்னா கஷ்டமோ கஷ்டம். 4லயும் ராகு இருக்காரு, சுவாதி நட்சத்திரம், 8லயும் ராகு இருக்காரு, 12லயும் ராகு இருக்காரு. இதுல மாட்டிக்கிட்டாதான் நிறைய பேரு பலவீனப்படுறது, தன்னைத்தான் மாய்த்து கொள்ள கூட முடிவெடுக்கிறது, இதெல்லாம் அதுல வருது. அடுத்து பார்க்கக்கூடியது பூசம். பூசம் 4 பாதங்கள் இருக்கு. ஆமா, பூசம் 4 பாதங்கள் எடுக்கும்போது இவங்களுக்கு இப்ப நம்ம லக்னப்படி எடுத்தோம் அப்படின்னா, நான் வில் பவர் கம்மின்னு, இதே பூசத்துல பிறந்து தொழில் ரீதியாக முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது 2, 6, 10ல என்ன கிரகம் இருக்குன்னா சுக்கிரன் தான் வரும். கேதுவனுடைய 3 பாதம் வரும், அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய ஒரு பாதம் வரும். அப்ப இந்த கேது சுக்கிரன் வந்து கெடாம இருக்கணும், அப்பதான் தொழில் நல்லா இருக்கும். லக்ன புள்ளி பூசம்னா அது வந்து குணத்தை மட்டும்தான் பிரதிபலிக்கும், வேலைக்கும் சனிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா 2, 6, 10னுடைய நட்சத்திர புள்ளி எதுன்னு பார்க்கணும். அப்ப கேதுவும் சுக்கிரனும் நல்லா இருந்தாங்கன்னா இவங்க சம்பாத்தியத்துல நல்லா இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே கூட கடகலகணத்துக்கு பணம் பதவி எல்லாம் பேசும்போது சுக்கிரனை பத்தி சொன்னோம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு காலபுருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம்ன்ற ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதனால கலைத்திறமைகளால் சம்பாதிக்கிறது, சுக்கிரன்னா பெரிய பணத்தை ரொட்டேஷன் பண்றது, இதெல்லாமே வந்துடும். அதனால இவங்களுக்கு தொழிலுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஒரே விஷயம், சின்ன வயசுல ஆதரவு, பெற்றோர்கள் ஆதரவு, அரவணைப்பு, பாசம், நேசம், இதுக்கு தான் இயங்குவாங்க. அதுதான் கடக லக்னத்துல ஒரு ப்ராப்ளம். இப்ப இதே புதன் நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னு வைங்க, ஆயில்யத்துல, அப்ப வந்து சனி கெட்டவர் ஆயிடுறாரு. கடக லக்னம் தான், ஆனா சனி வந்து 12க்குள்ள போயிடுறது. காரணம் என்ன? நமக்கு முதல் புள்ளி ஆயில்யம். ஆயில்யம் 1ஆம் பாதம்ங்கிறது கணக்குப்படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு 5வது புள்ளி, 9 புள்ளின்னு வைங்க ஒரு லக்னத்துக்கு, 9 பாதம். புனர்பூச 4, பூச 4, 8 முடிஞ்சு ஆயில்யம் 1ன்னா 9வது புள்ளி, 9வது புள்ளி. அப்படி வரும்போது 12ஆம் இடத்துக்கு பூசம் போயிடுது. அப்ப சனி கெடுதல் செய்யறவர் ஆயிடுறார். பேருதான் கடக லக்னம், ஆனா சனி வந்து 4, 8, 12க்குள்ள போயிடுறார். ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு. ஆயில்யத்தை பிறந்தவங்க. அப்ப ஆயில்யத்தை பிறந்தவங்க வந்து சனியினால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது வந்து திசை நடந்தாலோ அந்த சனி எந்த இடத்துல மோசமா பலவீனப்பட்டிருக்காரோ பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஆயில்யத்துல பிறக்கிறவங்களுக்கு சனி வந்து மிதுனத்துல இருந்தா நல்லது. இப்ப எப்படி பாருங்க, ஒரே லக்னத்துல எவ்வளவு வித்தியாசம். இதுதான் இந்த டிகிரியில பாக்குறதுல இருக்கிற விசித்திரம்.
நான் என்ன சொன்னேன், பூசத்துல லக்னம் அமைஞ்சா சனி 12ல இருந்தா கஷ்டம்னு சொன்னேன், பிரச்சனைன்னு சொன்னேன். அதே ஆயில்யத்துல லக்னம் அமைஞ்சா 12 கூடியவன் அதுக்கு 12க்கு போறான்னு எடுத்துக்கணும். ஓ 12க்கு 12 ஆயிடுச்சு. 12 ஆயிடுச்சு, அப்ப கெடுதல் பண்ணாது. அதே 12ல வலுத்து இருந்தா கெடுதல் பண்ணும். இப்ப ஆயில்யத்துல லக்னம் அமைஞ்சு பூசத்திலேயே சனி இருந்தாருன்னா என்ன ஆகும்? 12 வந்து அதிகமா வேலை செய்யும். இது போக நம்ம இந்த கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு என்ன ராசியில பிறகுறாங்கன்னு பார்க்கணும். இப்ப எந்த ராசியில பிறந்தாங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துல இருந்துதான் இந்த திசை ஆரம்பிக்கும். இப்ப வந்து அனுச நட்சத்திரத்துல பிறகுறாங்கன்னு வைங்க, சனி திசை சனி திசை ஆரம்பத்திலேயே வரும். ஒரு 12 வருஷமோ 13 வருஷமோ சனி திசை சிறு பருவத்துல இருந்தா அங்க குடும்பமே லாக் ஆயிருக்கும், குடும்பமே வறுமையில இருக்கும், குடும்ப சூழல் அரவணைப்பு தரத்துக்கு முடியாதபடிக்கு இருக்கும். ஆனா அதுவும் கர்ம கணக்குதான் வருது இல்லைங்களா? அதுவும் இந்த வயசுலதான் இவங்க அனுபவிக்கணும். ஆமா, அதுக்காகத்தான் நம்ம டெப்தா பாக்குறோம். இப்ப நீங்க தோராயமா கர்ம கணக்குன்னு எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி எடுப்பீங்க? உங்களுக்கு சனி இருக்கிற இடத்த வச்சு பாத்துருவீங்க ஜென்ரலா, அதுவும் ராசி வச்சே பாத்துருவீங்க. ஆனா உண்மையிலேயே பார்க்கணும்னா நம்ம லக்ன புள்ளியில வந்து மிஸ்டேக் ஆகுதான்னு பார்த்துதான் முடிவு பண்ணணும். இப்ப நம்ம சனி கர்ம கணக்குன்னா இப்ப நம்ம வந்து புள்ளி ரீதியா சனி வந்தா ஸ்ட்ராங்கா செய்வார். இப்ப ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு, ஆயில்யம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு சனி வந்து 12ஆம் பாவ புள்ளியா மாறுமா அப்படின்னு கேட்டா மாறாது. ஏன் சொல்லுங்க? இப்ப இவங்க வந்து ஆயில்யம் 1ஆவது புள்ளி அப்படிங்கும் போது 5ஆவது புள்ளி ஆயிருதா? அப்ப இவங்களுக்கு 12ஆம் பாவம் எது? மிதுனம் தானே. மிதுனத்துல 5ஆவது புள்ளி எது? அப்ப திருவாதிரை 3 தான் இவங்களுக்கு ஆரம்ப புள்ளி. 12ஆம் பாவம் ஆரம்பிக்கிறது வந்து திருவாதிரையில தான் ஆரம்பிக்குது. 3 திருவாதிரை 3ல தான் ஆரம்பிக்குது. அப்ப ராகு தான் இவங்களுக்கு விரயத்தை கொடுக்குற கிரகம். எல்லாமே ஒரு லக்ன புள்ளி நிர்ணயிக்கும் போது 12 வீட்டுகளுக்கும் புள்ளி நிர்ணயம் ஆயிடும். ஆனா நம்ம வந்து ஒரு டாபிக்கை பேசும்போது சனியை பத்தி பேசுறதுனால நம்ம வந்து அதை மட்டும் பேசுறதுனால இப்ப நமக்கு வந்து அதுக்கு விளக்கம் அப்படி சொல்றோம். ஆனா இப்போ உண்மையிலேயே புரியக்கூடிய தன்மை எப்படி அப்படின்னா அந்த புள்ளி தான். இப்ப ஆயில்யத்துல பிறந்தீங்கன்னா ராகு கெட்டவராயிருது. இப்ப ராகு வந்து அந்த 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தா அவரு பலவீனப்படுறார். அவரு 12ல ராகு நட்சத்திரத்திலே ராகு உட்கார்ந்தாரு இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு ஸ்ட்ராங்கா, அது கூடவே இந்த சனியும் போயிட்டா கேட்கவே வேண்டியதில்லை. அப்ப ஒரு சேர்க்கைங்கிறது ஒரே புள்ளியில சேருதான்னு பார்க்கணும், எந்த பாவத்துல சேருதுன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமா டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. நிறைய பேருக்கு டவுட்டா கிளியர் இப்படிதான் என்ன சொல்றீங்க, உங்க லாங்குவேஜ் சொல்ற மாதிரி சர்க்கியூட்டா போறது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கய்யா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.